என்னோட பெயர் வி கலைச்செல்வி. 8th A செக்ஷன். தலைமை ஆசிரியர் ஐயா எனக்கு ஆயிஷான்ற ஒரு புக்கு தந்தாங்க. அந்த புக்கில் இருந்து நான் பேச போகிறேன். ஆயிஷான்ற ஒரு பொண்ணு 11th 12th அவங்களுக்கெல்லாம் கணக்கு போட்டு தருவா. அந்த டீச்சர்ஸ்லாம் அவளை ஏன் இவங்களுக்கெல்லாம் கணக்கு போட்டு தர அப்படின்னு சொல்லி அவளை திட்டுவாங்க, அடிப்பாங்க. கேள்வி கேட்குற சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ எல்லா டீச்சர்ஸ்டையும் கேட்கக்குள்ள எல்லாரும் அவள் மேலே வெறுப்பை தான் காட்டுறாங்க. யாரும் அவளுக்கு அந்த பதிலை சொல்லவே இல்லை. ஒரு டீச்சருக்கு மட்டும் ஆயிஷாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ அந்த டீச்சர் அந்த ஆயிஷாவுக்கு அவள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ அவள் கேட்குறா, இந்த மாதிரி மயக்க மருந்து எந்த கெமிக்கலாலே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது நைட்ராக்சைடு மயக்க மருந்து அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அவள் அந்த மருந்தோட இன்னொரு கெமிக்கல் சேர்த்து அவள் மருத்து ஊசி அப்படின்ற ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறா. அவள் அந்த தவளைக்கு அந்த ஊசியை போட்டு அவள் அந்த தவக்கலைக்கு அந்த ஊசியை போட்டு அவள் செக் பண்ணுறா. அந்த தவக்கெல்லாம் மயக்கி விழுந்துருது. அப்போ நம்ம இந்த ஊசியை போட்டுக்கிட்டா எந்த டீச்சர்ஸ் நம்மளை அடித்தாலும் நம்மளுக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் அந்த ஊசியை போட்டுக்கிறா. அப்போ அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவள் போட்டுக்கிட்டப்ப அவள் மயங்கி விழுந்துடுறா. அந்த டீச்சர் அவளை பார்க்குறப்ப அவளை தட்டி எழுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையே அவள் இறந்துடுறா. இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட கருத்து ஆயிஷா எப்போவுமே நிதானமாக யோசித்து தான் எதுவாக இருந்தாலும் செய்வாள். இந்த விஷயத்தில் அவள் நிதானமாக யோசித்து செய்யாதனால அவள் அவளோட உயிரே போயிடுச்சு. அதனால் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்ம நிதானமாக நிறுத்தி பொறுமையாக செயல்படணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி.